அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் ஜோதிடர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை விளக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். சனீஸ்வரர் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2021 அன்னைக்கு பெயர்றார். பேரும்போது மீனத்தில் யார் இருக்காருன்னா சுக்கிரன் இருக்கார். இந்த பாம்புலேருந்து வெளியில் வந்துட்டார். அதுக்கே பெரிய திருப்தி அவருக்கு. அங்கிருந்து யாரெல்லாம் பார்ப்பாருன்னா சனீஸ்வரர் 3, 7, 10 அப்படி பார்வை இருக்கும். 3ஆம் பார்வையால் எங்கே பார்க்குறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய வைகாசி மாதம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் 3 பேர் இருப்பாங்க வைகாசி மாதத்தில். பெரிய விருந்து அவருக்கு. அதே சமயத்தில் சுக்கராச்சாரியம் உடனே பேர்ந்துடுவார். அதே சமயத்தில் இந்த புதன் அங்கே போயிடுவார், மிதுனத்துக்கு போயிடுறார். இந்த புதனும் சுக்கரனும் ராசி பெருந்து பண்ணிப்பாங்க வீடு மாற்றிட்டு. அதனுடைய பார்வை பார்க்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக குரு கூட இருப்பார். குரு கூட இருக்கும்போது அந்த அவருடைய கதிர்கள் க்ளீனாக இந்த கும்பத்தில் இருக்கிற சாகம் மேலே தோஷம்லாம் போயிடும். அது பெரிய திருப்தி இல்லை. அதே சமயத்தில் குரு விறுவிறுப்புன்னு கீழே இறங்கிடுறார், பயிற்சி ஆடுறார். வைகாசி மாதம் பயிற்சி ஆடுறார் குரு. ஆட்டோமேட்டிக்காக எங்கே கடகத்தில் பயிற்சி ஒரிஜினல் பயிற்சி. அவர் அப்படி இருக்கும்போது அந்த சுக்கராச்சாரியன் கூட போயிடுவார் கடகத்துக்கு. குரு சுக்கிரனோட சேர்ந்து குருவனுடைய பாறை நேராக மீனத்தில் விழும். எவ்வளோ பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். குரு சுக்கிரனுடைய பாறை சேர்ந்து பார்க்கும்போது பின்னாடி அதே சமயத்தில் செவ்வாயும் வந்துடுவார் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்பேற்பட்ட அனுகிரகமான அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பராப வருஷத்தில் உங்களுக்கு வேண்டியது எல்லாம் இமீடியட்டாக தட்டினா உடனே வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறா பார்த்தீங்களா, எவ்வளோ துரிதம் நடக்கிறது. அந்த அளவுக்கு உங்கள் ஒர்க்கெல்லாம் நடக்கும். அப்படியே இழுத்து இருக்காது, எல்லா ஒர்க்கும் வெரி ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கணுமா, பக்காவாகிடும். தூங்கி இருந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் உடம்பு படுத்து ஏந்தி கஷ்டப்பட்டு டாக்டர்கிட்ட லோன்னு அலைஞ்சி அங்கெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணி டெஸ்ட்டு பார்த்தா சனி பயிற்சி வந்தப்பறம் உடனே உடம்பெல்லாம் நார்மல் ஆகிடும். நான் சொல்கிறது மிஸ்மரிசம் இல்லை, நடக்கக்கூடிய வாழ்க்கை நடக்க போகுது. கான்டாக்ட் ஒரு ஃபோன் எடுத்தால் பேசுறதுக்குள்ளே போதுமோன்னு ஆகிடுறது. கான்டாக்ட் எல்லாம் சுலபமாக எளிமையாக முடியும். கஷ்ட நஷ்டம் இருக்காது. ரிப்பட்டேஷன் ஆஃப் ஒர்க்கு வராது. இதெல்லாம் எப்படின்னு கேட்குறீங்களா, வராது. மனசு தெளிவாக இருக்கும். ஆயிரத்து குழப்பங்கள்லாம் கூடி நம்மளை இம்சப்படுத்துறதும் தெளிவாகிடும். இவ்வளோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சனி தொடர்பு கொண்டிருக்கார். நீங்களே பார்க்கலாம். அப்படின்னா இத்தனை நாளாக இல்லைன்னா இத்தனை நாள் இல்லை. இப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பில் தான் எல்லாமே இருக்கும். ஒரு அனுகூலமான நிலையில் சனீஸ்வரருக்கு அத்தனை நவகிரகங்களும் சரியாக கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறது. தனியாக சனீஸ்வரர் செய்யறதுக்கு இல்லை. இத்தனை அமைப்புகளை இருக்கும்போது அமைப்பில் நம்ம ஒரு கோஆர்டினேஷனில் அதெல்லாம் இருக்கும்போது எல்லாமே சிறப்பாக அமைகிறது. வீணாக மனசில் வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், ரொம்ப உபாதைகள், கருத்து வேற்றுமை என்னெல்லாமோ இருக்குது வாழ்க்கையில். நம்ம அதெல்லாம் களையவே முடியாது. அப்பேற்பட்ட வேதனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு சனீஸ்வரர் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறான்னு பார்க்கும்போது நம்ம அனுபவ ரீதியாக நம்ம பார்க்க முடியும். இந்த சனி பெயர்ச்சி வரலாறு காலம் போலே ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. காரணம் என்னென்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரணம். எத்தனை வருஷமான டெக்கேடு பார்த்தாலும் பஞ்சாங்கத்தை போட்டனால இந்த மாதிரி அமைப்பு, கோச்சார அமைப்பு சனிக்கு ஏற்பட்ட நிலையே இல்லை. நம்ம இதுவரைக்குமே சனியும் 5000 நாடு சனி சொல்லிட்டு பயந்துருந்து பாழாக்கி போய் நேசமானது உண்மைதான். ஆனால் இந்த சனி இது வரைக்கும் பண்ண போகிறாருன்றது எப்படி தெரியும் கேட்குறீங்கன்னா, இந்த கோச்சாரம் ப்ரையர் டு 300 years பிஃபோர் பிரிட்டிஷ் பீப்புள் வரதுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ் பீப்புள் 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருவார். அண்ணா 500 வருஷம் கூட இல்லை. அந்த பீரியடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ மனிதனுடைய வேல்யூ மட்டும் இல்லை, பொருள்கள் எங்கே தரித்திரமே இல்லை, வறுமையே இல்லை. அப்படி வியாதி ஒன்று நினைக்கிற மாதிரி அப்படி ஒன்று நம்ம நாசம் பண்ணது இல்லை. இதுலேருந்து தெரிஞ்சிருக்கலாம். ஆக மொத்தம் இந்த சனிப்பெயர்ச்சி வரலாறு காலமில் சாத்தி இது கொடுக்க போகிறது, பறைக்க போகிறது. நம்ம நாடும் வீடும் ஒரு கதையில் வர மாதிரி இல்லை. இப்படி நீ போகிற மாதிரி வழக்கம் போல் நமக்கு செஞ்சு கொடுக்க போகிறதுன்றது 100க்கு 100 உண்மை. 100க்கு 100 சொல்கிறது காரணம் என்ன, நம்பிக்கை இல்லை. எனக்கு நம்பிக்கைனாலும் சொல்கிறேன், 100க்கு 100 உண்மை. இந்த மாதிரி கோச்சாரத்தில் வந்ததுன்னா நம்ம வீடு மட்டும் இல்லை, நாடோட உயரப்போகிறதுன்றது 100க்கு 100 உண்மைன்ற வெளிப்படையாகவே தெரிகிறது. ஸ்திரமான அரசு ஒன்று, ரெண்டாவது நம்ம நாட்டு செல்வாக்கு உயருது, ரெண்டாவது முன்னோடு இங்கே நம்ம சொந்தமாக வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமை, இன்னொன்று நம்ம பொறுத்தவரை இது வரைக்கும் பில்லியன் ட்ரில்லியன்னா கணக்கு கேட்டிருக்கோம் தவிர யூடியூப்பில் பார்த்துருக்கோம் தவிர கண்ணால் பார்த்துருக்கோமா நம்ம நாட்டிலே இல்லை. அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு வரப்போகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அடிமை நிலையை மாறி போயிடுறது, சுதந்திரம் கிடைக்கிறது,
ஒரு இடத்துல போய் கை நீட்டு வேலை வேணாம் சம்பாதிக்கிறதுனா அது என்ன அர்த்தம்? அது நம்மளே 4 பேர் வேலை கொடுக்கக்கூடாதா? அப்படி இளைஞர்கள் சொல்லக்கூடிய எழுச்சி பெற்று சொந்தமாக வியாபாரம் பண்ணி தன் சம்பாதிக்கக்கூடிய காலம். இதே மாதிரி படிப்பு அவன் என்ன நான் வெள்ளைக்காரன் சொல்கிறது, வெள்ளைக்காரன் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம புக்குங்களை பெரிய ஆளாக இல்லையா? இப்போ ஏன் நம்ம இது பெரிய ஆள் ஆகக்கூடாதுன்னு காட்ட போகிறாரு. நம்மளே வர முடியுமா? அது மாதிரி வர முடியாது. அப்போ யார் பண்ணப்பட? சனீஸ்வரர் ஒருத்தர் தான் பண்ண போகிறாரு. அது பண்ணக்கூடிய நவகிரக நான் சொல்ல அடுத்து சுக்கிரனோ புதனோ குருவோ டீம் ஒர்க் அப் பண்ணி செவ்வாயோ டீம் ஒர்க் அப் பண்ணி காட்ட போகிறாங்கன்றது திண்ணம் உறுதி. நீங்களும் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்னேன்னு தவிர நீங்கள் ஏன் வேடிக்கை பார்த்து நீங்கள் வந்து வர முடியாதா? நீங்கள் வரப்போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. நான் சந்தோஷப்பட போகிறேன். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, சனீஸ்வரர் மாசி மாதம் 6ஆம் தேதி, மார்ச் மாதம் சொல்லக்கூடிய விஸ்வாச வருஷம், மாசி மாதம் 6ஆம் தேதி சொல்லக்கூடிய, மார்ச் 6ஆம் தேதி சொல்லக்கூடிய 26ஆம் வருஷம் மீனத்துக்கு பேர் சந்தோஷம். அதுக்கு முன்னாடி மாசி மாதம் அந்த மாதத்தில் எல்லாம் கிரகணாரெல்லாம் கூட்டம் போட்டு பார்த்தீங்களா தெரியும். அத்தனை கிரகங்கள் எப்பா சூரியன், புதன், சுக்கிரன், சனி ப்ளஸ் ராகு, செவ்வாய் மாத்திரம் மகரத்தில் உட்காந்துட்டு இருப்பார். ஸோ இந்த ராகு கேதுக்கள் அந்த இடத்துல ராகுவோடு உட்காந்துருப்பார். எல்லாம் எம்டி. குரு மாத்திரம் மிதுனத்தில் இருப்பார், பக்கத்தில் இருப்பார். இப்படி பார்த்து அந்த பாறை ஊதுட்டே இருக்கும், தோஷம் போயிட்டே இருக்கும். எல்லாம் இருந்தும் குரு பார்வை இருந்தும் ஏன் இப்படி இருக்குது டிஸ்கஷன். குருனுடைய அருள் இருந்தும் ஏன் இப்படி இருக்குது? 2 குருமார்கள், சுக்கிரன் இருக்கார், குருமா இருக்கார், அறிவாளி மந்திரி புதன் இருக்கார். எப்படி இது மாதிரி வரும்? சனீஸ்வரருக்கு இருக்கிற ஒரு பெருமை யாருக்குமே தெரியாது. அத்தனை நவங்களும் வாயை பொத்துட்டு இருக்கணும். நம்ம குப்பை கொட்டணும், ஒரு வேளை சோறு கிடைக்கணும்னா நவங்கள நாயர்களுக்கு அங்கே தண்ணி காட்டுறதுக்கு சனீஸ்வரன் தயவு தான் முடியும். சனீஸ்வரர் யாரும் இல்லை. ருத்ரரில் 1வது 14 ருத்ரில் 11 ருத்ரில் அவர் ஒரு ருத்ரர் வச்சுங்களா, நினைக்கிற மாதிரி இல்லை. அதனால் அந்த எப்படி எங்கெங்கே எது பண்ணணும். சாக்ரிஃபைஸ் லார்டு சிவருமான் சொல்கிறீங்களே, சாக்ரிஃபைஸ் லார்டு தன்னை இழந்து மற்றவனுக்காக வாழ வைக்கிறது. உலகத்தில் எல்லாமே தன்னை இழந்து மற்றவன் வாழ்க்கை. சந்தனம் எல்லாம் மரம் செடி கொடி தாவரங்கள் எல்லாம் பாருங்கள், அது தன்னை இழந்து தான் மற்றவனை வாழ வைக்கிறது. நான் வாழறதுக்காக அப்படியே மரம் அரைத்தில்லை, இலை தழை பழை எல்லாம் மற்றவனுக்கு போய் சாப்பிட்றது. மரமே வெட்டி திறமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறீங்களே, மண் கூட தன்னை இழந்து பண்ணி பாத்திரமாக மாறுது. இன்னும் அந்த மண்ணுக்கு பத்திரமா கான்ஃபிடென்ஷியலாக ரகசியமாக எங்கேயோ கீழே வச்சுருக்கிற அந்த மாதிரி கனிமங்களை எடுத்து நெட்வொர்க்கில் பண்ணுறது, கம்ப்யூட்டரில் பண்ணுறது எல்லாம் வச்சுக்கிறாங்கல்ல கனிமம். அந்த கனிமங்கள் எடுத்து வார் மெட்டீரியலுக்கு அந்த இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கல்ல. எப்படி ரேஞ்சுக்கு சேட்டலைட்டுக்கெல்லாம் அது அடியில் அது அவ்வளோ நாசமாக்கிடும். அதனால அவ்வளோ ஆழத்தில் வச்சுருக்கான். அது எதுக்கு அவ்வளோ பகவான் அது எதுக்கு வைக்கிறேங்கடனா, அப்போ பூகம்பம்லாம் வருது இல்லையா, அதனால தான் வருது. அழிவுலாம் வருது இல்லை, அந்த மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு அதை வச்சு பண்ணுறோம். அது பண்ண உடனே பூமி ஆரம்பிச்சு கிளுகிழுப்பாகிடும், பிரச்சனையாகிடும், புஷ்ஷு நெருப்பாக கொட்டும். அந்த பூமியில் எவ்வளோ நெருப்பு எங்கேருந்து வந்தது? இதுதான் நெருப்பு கொட்டும். இப்போ கூட ஏதோ ஊரில் வெளிநாட்டில் பார்த்தா நெருப்பு மாதிரி கொட்டின்னு இருக்கு இன்னமும். அது ஏன் தெரியல, அது நீரில். ஸோ இந்த மாதிரிலாம் கனிமங்கள் இருக்கிறதுக்காக எதை பயன்படுத்தணும் அதை பயன்படுத்த முடியும். சரி, நமக்கு இது வேண்டாம். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த துளாராசினியர்களுக்கு பொறுத்தவரைக்கும் எப்போதுமே ஒரு நெகட்டிவ் எஃபெக்டாகவே வச்சுருப்பாங்க. என்ன சொன்னாலுமே நாங்கள் இப்படி தான் இருப்போம், நாங்கள் மாற மாட்டோம், எங்களுக்கு அந்த வழி ஒரு தெரியலை, இந்த பாச்சா இனிமேல் நடக்காது. சனீஸ்வரர் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியாதி, 4ஆம் வீடுக்கு 5ஆம் வீடு அதிபர். தெரியல, அவரு 4ஆம் வீடு வேணாம், பூர்வ புண்ணியம் 5ஆம் வீடு. செவ்வாய் முக்கியமான நாடு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் யாருன்னு தெரியும், கடத்தரம், தனாதி குடும்பாதிபதி. செவ்வாய் சனி. இந்த குரு யாருன்னா வீரியஸ்தானாதிபதி மாத்திரம் இல்லை, அவர் தான் 6ஆம் முதலீட்டு ஸ்தானாதிபதி. இந்த புதன் யாருன்னா உங்களுக்கு சுக்கிரர் யாருன்னா உங்களுக்கு தெரியும், எங்கள் ராசி அதிபரே தான். குரு யார் பார்த்து புதன் யாருன்னா உங்கள் பாக்யாதிபதி. அதே அயனசேன போகஸ்தானாதிபதி. இப்படிதான் இருக்குல்ல. இப்போ முக்கியமான புதன் குரு சுக்கிரன், குரு முக்கியமாக செஞ்சு குரு செவ்வாய் தொடர்போடு செய்யும்போது சனீஸ்வரன் முக்கியம். சனீஸ்வரனுக்காக செவ்வாய் குருவோடு சேர்ந்து செயல்படும் போது சுக்கிரன்
கடகத்தில் உட்காந்து ஒரு சமயத்தில் 2 பேரும் பேசியிருக்காங்க, சக்கரன் செவ்வாய் குரு. அதுக்கு முன்னாடி சுக்கிரன் புதனும் இந்த அந்த மிதுனத்திலையும் ரிஷபத்திலையும் வீடு மாற்றி உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ குரு இருந்தார் மிதுனத்தில். ஸோ இந்த மாற்றங்கள்லாம் நிறைய வந்துருக்கு. குருவுடைய மாற்றங்கள் நிறைய வரும்போது அதிசாரத்தில் போகிறது. இப்போ அது ரிஷப மாதம் சொல்லக்கூடிய வைகாசி மாதத்தில் குரு பயிற்சி நடக்கும். அழகாக கடகத்துக்கு போயிடுவார். அப்புறம் அதிசாரத்தில் ஒரு 6 மாதம் கூட இருக்க மாட்டேன், அதிசாரத்தில் போயிடுறாரு. 5 மாதத்தில் சிம்மத்துக்கு போவார். பாம்பு கரெக்டாக பேச்சு நடக்கும். ராகு கேது பேச்சு அன்றைக்கி டேட்லையும் நடக்கும். இப்படி நடக்கும். இது ஐப்பசி மாதத்தில் போகிறாரு. அப்படிலாம் வரும். பராப வருஷம், பிலவாங்க வருஷம் 2 வருஷம் உள்ள ஃபுல்லாகவே 25, 26, 27, 27, 28 ரொம்ப அருமையான ஒரு காலத்தில் 2 வருஷத்தில் 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ செல்வாக்காக இருந்தோம். பிரிட்டிஷ்காரத்துக்கு முன்னாடி மற்றவங்களுக்காக நம்ம எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம பொருள்லாம் போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். செலவு, உழைப்பு, பண்பாடு, கலை என்னென்ன உண்டு அதெல்லாம் அதை அழிச்சிட்டானுங்க பாவீங்க. இப்போ மறுபடியும் ரினோவேட் கொண்டு போகிறார். திருப்பி கொண்டுறது இல்லை. அதுக்காக வேண்டி ஓல்டு லெவலில் 0 ஆக்கினாதான். அதுவே ஆகாது. நவங்கிற நாயகள்கிட்ட எல்லாருக்குமே பொறுப்பு. இந்த ஊருக்கு மட்டும் பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜென்ஸு ஒரு எப்படி நம்ம அனுபவிக்க முடியறது. அங்கெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் தவிர மொத்தமாக நாசம். இந்த நேரத்தில் இந்த நாசமான ஆகும். அது ஒரு நாடுகள் அதெல்லாம் சுற்றி பார்க்குறவங்க எல்லாமே. வியட்நாமில் இத்தனை வருஷமாக நாசம் பண்ணாமல் எல்லாம் பர்மா அப்படி அது இப்படி சைனா எல்லாம் பாருங்களேன். இன்றைக்கி அது இவ்வளோ தண்டம் தான். அது சைனா ப்ராடக்ட்லாம் யூஸ்லெஸ் தெரியுமில்ல எல்லாம். சரி, இது இருந்தாலும் சரி, அந்த இதுக்கு சொல்கிறேன்னா அவ்வளோதான் பக்காவாக பார்க்குறது பண்ணாலும் நம்மளதெல்லாம் பக்காவாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்காது. அதுதான் பெரிய உலகத்தில் ஏமாத்துறது. பிஸ்னஸ் மேக்னிக்கு அந்த அட்ராக்ஷன் கொடுத்து ஒரு இத்தோட ரீஃபில் நம்ம பண்ணான்னா அப்படியே அங்கேருந்து வரும்போது அது அத்தனை சோடகம் பண்ணி 2 ரூபாயை 10 ரூபா 15 ரூபா விற்போம். அந்த அளவுக்கு பெரிய ரீஃபிலுக்கு அந்த பர்தாவா அந்த ஒரு அவுட்புட் இது கொடுக்குறான் பாரு. ஷோ, பேக்கேஜ், ஃபினிஷிங்கு அதெல்லாம் அதுதான் நம்ம மக்களை முட்டாளாக்கிடுது. அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுற அளவுக்கு தான் பிஸ்னஸில் இருந்த இத்தனை நாள் நமக்கு தெரியல, பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேக்கேஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் சூப்பராக வந்துடுது. ஃபினிஷிங் ஸ்டேஜ் நல்லா இருக்குது. எதுவுமே அது ஒரு டெக்னிக்கல். சுக்கிரன் வீழ்ச்சிட்டார். சுக்கிரன் தயவு இல்லைன்னா சுக்கிரன் சனி இதெல்லாம் பக்காவாக பண்ணக்கூடிய. சுக்கிரன் ஒத்தளவு ஒத்துழைக்கணுமோ பிலவங்க வருஷம் சரி, அடுத்த வருஷம் கூடிய அந்த பராம வருஷம் பிலவ 2 வருஷத்துலேயும் 2மே ரொம்ப கை கொடுக்குறாரு. கூடையே புதன் இருக்கார். அவர் தான் தலைவரே. சனீஸ்வரர் அவருக்கு டைரெக்டாக செவ்வாய் ஒத்துழைக்க வேண்டாம் தெரிஞ்சு தான் குருவோடு டச் பண்ண வச்சு சிம்மத்துக்கு போயிருந்தால் கூட குருவுடைய பாறை வாங்கி தான் சேர்ந்து அந்த அப்படியே 8ஆம் மலையில் சுடுகிறார். செவ்வாய் குரு அடிக்கடி குரோஸாக போகும். சுக்கிரன் அதே குரு செவ்வாய் போகும். இந்த புதன் சுக்கிரன் செவ்வாய் ஒத்துவராந்துக்கா சில கைட் அப்படி நடுவில் சுக்கிரனை வச்சு மேலே குரு வச்சு போகிற இதான் ஒன்று. அதனால் அஐடியாவோட பண்ணுற எதுவுமே இப்படி பண்ணால் தான் நமக்கு நம்பிக்கை வரும், செல்வாக்கு வரும், நமக்கு பின்னடைவு அடைவோம். ஐயோ அவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. கூகுள் பண்ணுற மாதிரியோ அமேசான் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுவாங்களா இல்லையா? பண்ணிருக்காங்களா? ஒரு சின்ன பொருள் இல்லாமல் சேல்ஸ் பண்ணுறது கொள்றதில்ல இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க. பார்த்தீங்களா? வாங்கி விற்கிறதுல எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள். எல்லா பொருளும் டோர் டெலிவரி அளவுக்கு பண்ணுற அளவுக்கு அட்ராக்ஷன் க்ரியேட்டிவிட்டி பண்ணுறதுன்னா அவ்வளோ பணம் போடணும். இனிமேல் நம்ம நாட்டில் அது என்ன மாதிரி போடுறதுக்கு வெளிநாட்டிலேருந்து எல்லாம் இங்கே பண்ண போகிறாங்க. அதே சமயத்தில் கரப்ஷன் கொஞ்சம் குறையும். அரசாங்கங்கள்லாம் தகுந்த மாதிரி ஒரு மாறுதலை பெறும். ஸோ நம்ம நாடு வீடும் வரப்பும் உயர பாரதியார் கனவு கண்டா மாதிரி நம்ம நாடு செழிப்பாகிடும். யாரோ ஐயம்பேட்டை வேலை பண்ணி நாசம் பண்ணி இந்த கும்பல்லாம் காணாமல் போயிடும். அடக்கி உடைக்கணும். அமைக்க சிஐஏ எப்படி நாசம் பண்ணுறதோ அதை மாதிரி இங்கே பண்ண முடியாது இனிமேல். அதெல்லாம் ஓரளவுக்கு அழிஞ்சிடும். நம்ம தெய்வங்கள் சொல்கிறதுக்கு நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்ம தெய்வங்கள் நம்ம கூட இருக்குன்னா அதை நாசம் பண்ணுறதுக்கு இது சதி கும்பல் இருந்ததுன்னா அதை ராட்சச கும்பல்லாம் காணாமல் போயிடும். இதுதான் உண்மை. ஏன்னா இந்த மாற்றங்கள் சனீஸ்வரர் நான் கொடுக்கல, சனீஸ்வரர் கொடுக்குறாரு. சனீஸ்வரருக்கு ஒத்துழைப்பு தரத்துக்கு இத்தனை நாளாக பண்ணலை, ஒத்துழையாமல் இருக்க மாதிரி
செவ்வாய் சனி ஒத்துழைக்கிறது நீங்களே சொல்லியிருப்பீங்க. இது எப்படி செவ்வாய் குருவோடு சேர்ந்து ஒத்துழைக்கும் போது சனீஸ்வரருக்கு பண்ணித்தான் ஆகணும். அவர் இல்லைன்னா ஒரு வேளை சோறுகளை பெருமை வராது. அடி வாங்கினப்புறம் தான் சாணக்கியனுக்கு புத்தி வந்தது. அந்த புத்தி தான் செவ்வாய்க்கு வரும். அதனால் குருவோடு இருந்து அவர் சனி தொடரும் போது சரியாக கரெக்டாக டயத்துக்கு முடித்து காலை தூக்கி விட்டுக்கலாண்டுமே. அந்த பாதிப்பு ரிஃப்ளெக்ஷன் நம்ம உடம்புல வர்றதுனால நம்மளே எதுவும் செய்யறது இல்லை. அதனால் இது மூலம் தான் பண்ணி ஆனோம். அந்த ஒரு காரண காரியத்தை வச்சு தான் வரலாறுக்காரனுடைய அளவுக்கு எத்தனையோ டெக்கார்டில் இந்த சனீஸ்வரர் இந்த மாதிரி அமைப்பு இந்த பராபவரத்திலும் பிளவங்கபுரத்தில் கூடிய அமைப்பு, சனியினுடைய அமைப்பு, கிரகங்களுடைய ஒரு அமைப்பு கரெக்டாக லைவ் கான்டாக்ட் பண்ணுற அளவுக்கு வச்சு எவ்வளோ பண்ணியிருக்காங்க பாரு. எச்சரியமாக இருக்குது. நீங்கள் கவலையே பட வேண்டாம். துளாராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் எந்த கவலையும் இனிமேல் இல்லை. விழிப்புணர்வு இருந்து நம்மளால் பண்ண முடியாது. எதாவது சாமர்த்தியம் இல்லை. அந்த சாமர்த்தியம் நம்மளையே பண்ணிக்க முடியுமா? அந்த அமைப்பு உண்டாக்க நமக்கு வாக்கு வன்மை செல் திறப்போடு எல்லாம் பண்ணணும். சனீஸ்வரன் சரியாக வாயில் போய் உட்காந்துட்டான்னா வாக்கு வன்மை வரும். அதுதான் தூக்கத்தை கேட்டான் அந்த கும்பகர்ணன். அவன் கேட்டது உண்மையிலே நல்ல நீண்ட வாழ்க்கை வரணும்னு கேட்டது அது தூக்கத்தை கேட்ட மாதிரி ஆகிடுது. தித்தரான்னு ஆகிடுது. என்றைக்குமே நீ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நித்திரான்னு ஆகிடுது சம்ஸ்கிருத வார்த்தையில். அதனால் அது முத்திரை கொடுத்தார் சரஸ்வதி. இப்படிலாம் நம்மளை முட்டாளாக்க நவகிரகங்கள் நம்ம போய் தொடர்புள்ள தான் நம்மளாம் எதுவும் பண்ண முடியல. அதனால் துளாராசியை பொறுத்தவரைக்கும் பூர்வ சனீஸ்வரர் இருக்கிறதுனால அழகாக உட்காந்து 6ஆம் வீட்டில் உட்கார்றதுனால உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் தாளம் அப்படி பண்ணி உங்களுக்கு தூக்கிட்டு வரக்கூடிய அளவுக்கு பாக்கியம் கிடைக்கிறது. சூரியன் யாருன்னா உங்கள் லாபாதிபதியை கரெக்டாக முதல்லையே உட்காந்துட்டார். பங்குனி மாதத்துலேயே கரெக்டாக உட்காந்துச்சு. அப்புறம் தானே பின்னாடி புது வருஷம் வரணும். அதுக்கு முன்னாடியே வந்து பண்ணிட்டார் உங்களுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு பிரிவு உங்களுக்கு கொடுத்துருக்காரு. மங்களே ஒரு சமத்து. குழந்தைகள் எப்படியுமே பெரிய ஆள் தான். நீங்கள் ஒன்றும் காப்பாற்றணும் அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள்லாம் அறிவு பிரில்லியன்சி காசு சம்பாதிக்கிறதுலேருந்து தன்னோட திறமையை வெளிப்படுறதுலேருந்து ஆரோக்கியத்துலேருந்து அதுகள் கரெக்டாக பார்த்துக்கும். எது எப்படி எந்த நேரத்தில் பண்ணணுமோ அதுக்கு தெரியும். அந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் கெட்டிக்காரனாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்கரேஜ் பண்ணால் போதும். அதே சமயத்தில் சொந்தமாக தொழில் பண்ணும் இந்த மாதிரிலாம் கை நீட்டி வாங்க வேலைக்கு போகிறது இல்லை. சைட்டில் பிஸ்னஸ் பண்ணி தான் இருக்க போகுது எல்லோரும். அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபஸ்தானது சூரியன். அதே சமயத்தில் 10ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தோன்னா 10ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு பொறுத்து பார்த்தோன்னா சூரியனாக இருந்தால் சந்திரனாக இருந்தாலும் சந்திரன் பண்ண மாட்டார். அந்த வீட்டில் தான் குருவே உட்காந்துருக்காரு. வீரியஸ்தானது குரு அந்த வீட்டில் உட்காந்துருக்காரு. இது மாதிரி எத்தனையோ வீட்டில் இருக்குது. அவ்வளோ விஷயங்களில் நமக்கு கொடுத்து கிடைக்கும் போது கடத்தரம் உட்காந்து ஷேர் பண்ணிட்டு மேக்சிமம் அவர் தான் சிச்சுவேஷன் உண்டாக்குறார். அந்த சிச்சுவேஷன் உண்டாக்கி கோர்வையாக வருது பாரு. அது பண்ணி கொடுக்கறதுனால நீங்களும் வாழ்க்கையில் இது வரைக்கும் தண்ணீர் அடையலைன்னா அடைஞ்சிருவீங்க. அது சொல்லி வாழ்த்தி அமைக்கிறேன்.